தற்போது இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். தற்போது செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருப்பது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி தாவேகாவுக்கு மடை மாற்றம் செய்யப்படும். அதற்கான தகுதியும் ஆளுமையும் தொடர்பும் உள்ளவர் ஆற்றலின் ஊற்று அண்ணன் செங்கோட்டையன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்தவர், காலத்தால் மூத்தவர். அவரை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட அவரை நிர்தாட்சியமாக நீக்கிய கொடூரன் எடப்பாடிக்கு வருகிற தேர்தல் கடைசி தேர்தலாக இருக்கும். டிசம்பர் 10 அவர் தலைமையிலான பொதுக்குழு, அதுவே அவருக்கு கடைசி பொதுக்குழுவாக இருக்கும். கட்சிக்காக பாடுபட்டவர்களை அவமதித்து அவமானப்படுத்தி வெளியேற்றிய எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இடமில்லை என்கிற நிலைமை உருவாகும். தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டதன் மூலம் அண்ணன் செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு அதனுடைய கட்டுமானத்தை கவனிப்பார், பலப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். தம்பி விஜய் அவரை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தங்கப்பதக்கத்தில் முத்து பதித்ததை போல தாவேகா மின்னும் விளிரும். அண்ணன் செங்கோட்டையனுக்கும் அவரை இணைத்துக் கொண்ட தம்பி விஜய்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத விஜய் தலைமையை ஏற்று தாவேகாவில் இணைய என்ன காரணம் சார்? அதாவது பழமையும் புதுமையும் இன்றைக்கு கைகோர்த்திருக்கிறது. முன்னை அமைக்கு பழமையாய் பின்னை புதுமைக்கும் அடையாளமாய் இன்றைக்கு அவர்கள் இருவரும் சங்கமித்திருக்கிறார்கள். இந்த சங்கமம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் நடக்கப் போகும். கட்சியின் மூத்த தலைவராய் இருந்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றது அதிமுகவுக்கு எந்த அளவு இழப்பா இது பார்க்கப்படுது சார்? அதிமுகவுக்கு மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு தொகுதியும் பெறுவதற்கு இப்போதே வாய்ப்பில்லை. இப்பொழுது அண்ணன் செங்கோட்டையன் விலகியதன் மூலம் அவரை இன்னொரு அமைப்பில் பணியாற்றுவதற்கு முடிவெடுத்துள்ள சூழலில் மேற்கு மண்டலத்திலும் அதிமுகவுக்கு வெகுவான பாதிப்பு ஏற்படும். என்னுடைய கணிப்பில் வருகிற இந்த காலத்தில் அதிமுக 4 தொகுதிகளை தாண்டும் என்று நான் நம்பவில்லை. இவர் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுக அதர பாதாளத்துக்கு தூக்கி வீசப்படும். எடப்பாடியின் தலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள் அதிமுக தொண்டர்கள். அதற்கு பிறகு அந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள் ஒருங்கிணைந்து அதிமுகவுக்கு புத்துயிர் கொடுக்க வேண்டியது காலத்தின் தேவை. அதுவும் நடக்கும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.